டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐனா அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ முன்னெல்லாம் ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னாவோ, இல்லை ஒரு விஷயம் செய்யணுன்னாவோ, நம்ம கூகுள் கிட்ட தான் டேரெக்டாக போய் செக் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம கூகுள் கிட்ட செக் பண்ணும்போதும் ஃபஸ்ட் ஆன்சராக நமக்கு ஒரு ஏஐயோட ஆன்சரும், அதுக்கடுத்து தான் அதோடைய சஜஷனும் கீழே கொடுக்கும். இப்போ நம்ம கூகுளை தவிர்த்து வேறு எங்கேயாவது தேடணும்னா சாட்ஜிபிடியை வந்து தேடுவோம். சாட்ஜிபிடின்றது வந்து அமெரிக்காவுடையது. அதாவது சாட்ஜிபிடி உருவாக்குறது வந்து அமெரிக்கா. அதே மாதிரி சீனாவும் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அதோட நேம் வந்து டீப் சீக்னு சொல்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து இந்தியாவும் ஒரு ஏஐ உருவாக்க போகுது. அதோட நேம் வந்து ஏஐ கோஷான்னு சொல்லுவாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை கீழே வருது. இங்கிலீஷில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதோடைய மினிஸ்டராக இப்போ யார் இருக்கிறாங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் தான் இருக்கிறாரு. இந்த ஏஐ கோஷாக்கோசரம் இப்போது பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 10,732 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது மூலமாக 2000 ஜிபியு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து 10,000 ஜிபி ட்ரெயின் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து ஃபைனலாக முடிக்கும்போது 18,693 ஜிபியை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஜிபியூன்னா என்னென்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் சிபியூ எப்படி இருக்குன்னா, அதே மாதிரி தான் இந்த ஏஐக்கு இந்த ஜிபியூன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிபியூ பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சிபியூன்றது வந்து ஒரு டைமில் ஒரு டாஸ்க் மட்டும்தான் செய்யும். ஆனால் ஜிபியூன்ற இது என்ன பண்ணுன்னா, ஒரே டைமில் பல டாஸ்க்கு சேர்த்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் ஏஐ கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னா, சில செக்டார்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவிலே ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான். எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸ்னால் அக்ரிகல்ச்சர், ஹெல்த்து, எஜுகேஷன், கிளைமேட்டு, வெதரு, இதெல்லாம் இந்த செக்டார்ஸ்லாம் ஏஐயோட ரோல் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமில் எல்லா டேட்டாவும் கொண்டு போய் அதில் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் 2000 ஜிபியூ ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொன்னல. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணுறதா இருக்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், கிளைமேட் சேஞ்சு, இதை தான் ஃபஸ்ட்டு அதுக்காக ஃபண்டு ஒதுக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து மற்ற செக்டார்ஸ்க்கு, டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஐஐடி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஐஐடி ஜோத்பூர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெஷின் லேர்னிங்ன்ற செக்ஷனை வந்து அவங்க பார்க்குவாங்க. மெஷின் லேர்னிங்னா என்னென்னா, அந்த ஏஐ வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஐஐடி ஜோத்பூர் தான் பார்த்துக்கிறாங்க. ஐஐடி ரூர்க்கின்ற வந்து சிந்தட்டிக் டேட்டான்ற செக்ஷனு, ஐஐடி பூனேன்ற வந்து அன்பயஸ்டு ஏஐ ப்ராக்டிசஸும் எக்ஸ்பெண்டட் ஏஐ ஆர்கிடெக்சரும் இவங்க பார்க்க போகிறாங்க. ஐஐடி டெல்லி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து பார்க்குறாங்க.